Hello friends, welcome to Homemade சமையல். இன்னைக்கு ஹோம்மேட் சமையலில் ஒரு வித்தியாசமான லட்டு செய்ய போகிறேன். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ஹோம்மேட் கிச்சன் சமையலுக்கு போகலாமா? ஸோ நான் முதல்ல ஒரு கப்பு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வறுக்கணும் எண்ணெய் விடாமல். இது நம்ம ஈரப்பதமாகவே இருக்குது பாருங்கள். அதனால் அது தேங்காய் எப்போதும் ஈரப்பதமாக தானே இருக்கும். அதை வறுத்து நம்ம ட்ரை ஆக்கிடணும். அந்த அளவுக்கு வதக்கணும். செவக்க வதக்கண்டா நல்லா ட்ரையாக வறுத்தா போதும். ஸோ எண்ணெய் விடாமல் நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி எடுத்துருங்க. அப்புறம் ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம நிறைய இன்க்ரீடியண்ட்டில் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துடுங்க. தேங்காய் பாருங்கள் என்ன மாதிரி பதத்துக்கு வறுத்துருக்கேன். இந்த மாதிரி வறுத்து அதை அந்த பவுலில் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்து நம்ம ஒரு கப்பு தேங்காய் எடுத்தோம்ல, அதே கப்புக்கு தான் இந்த கருத்த எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா வறுத்துடணும். இது கரிஞ்சிடக்கூடாது, ஆனால் நல்லா வறுப்பட்டு இருக்கணும். நல்ல சவுண்டு வரும் நீங்கள் வறுக்கும்போது. அப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு கப்புக்கு ஃப்ளாக்ஸ் சீடு, இது ராவாக தான் இருக்கணும். ஸோ இந்த ரா பச்சையாக உள்ள இந்த ஃப்ளாக்ஸ் சீடை இந்த மிக்சி ஜாரில் போட்டுடலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதோட ஒரு அரை கப்பு ரா பாதாம், அதையும் அதில் ஆட் பண்ணிடலாம். மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கப்பு எள்ளு வறுத்து வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி வறுத்தாச்சு. அதையும் இதோட ஆட் பண்ணிடுவோம். ஸோ இதை ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் மணத்துக்கு ஒரு 4 டு 5 ஏலக்காய், நீங்கள் ஒரு 7 வரைக்கும் ஆட் பண்ணலாம். ஏலக்காவை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 1/4 கப்பு சூரியகாந்தி விதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த சூரியகாந்தி விதை ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதையும் நம்ம வறுத்து எடுக்கணும். இதோட ஒரு 1/4 கப்பு பூசணிக்காய் விதை, அதையும் ஆட் பண்ணிடணும். ரெண்டையும் ஆட் பண்ணி நல்ல எண்ணெய் விடாமல் லைட்டாக வறுத்து எடுக்கணும். ஏன்னா ஏன் வறுக்கிறோம்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த பச்சை கலரில் மாதிரி இருக்குல்ல, இது பூசணிக்காய் விதை. ஆட் பண்ணது சூரியகாந்தி விதை. இது ஒரு 1/4 கப்பு, அதுவும் ஒரு 1/4 கப்பு. ரெண்டையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துடணும் எண்ணெய் விடாமல். ஸோ பாருங்கள் நான் எப்படி வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா இது கொஞ்சம் வறுத்தா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால இதை வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதையும் அந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடுங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொரன்னு பொடிச்சு எடுத்துடணும் மிக்சி ஜாரில். ஸோ இதோட நம்ம வேறையும் கொஞ்சம் நட்ஸ் சேர்ப்போம். இதில் இனிப்பு கொடுக்குறது டேட்ஸு. நம்ம டேட்ஸையும் இதில் ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை நல்லா திரித்து எடுத்துடலாம் இதை. ஸோ இப்போ நம்ம தேங்காய் வறுத்து இந்த பாத்திரத்தில் போட்டோம்ல, அதோட இந்த நம்ம இப்போ வறுத்து வச்சு மிக்சியில் நம்ம திரித்து எடுக்கிறோம்ல, அதையும் இந்த தேங்காவோட ஆட் பண்ணிடணும். பாருங்கள் நல்லா கொரன்னு திரித்து எடுத்துருக்கேன் பாருங்கள். அதோட ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதை ஆட் பண்ண பிறகு நம்ம ஒரு 4 டு 5 கப்பு டேட்ஸ் எடுத்துடலாம். அதையும் எடுத்து வைக்கணும். வால்நட்டு அப்புறம் கேஷ்யூ நட்டு இதையும் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ திரிச்சதை போட்டிருக்கோம். இப்போ அடுத்து ஒரு பாருங்கள் எப்படி திரிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி திரிச்சு வச்சுடுங்க. அப்புறம் ஒரு கப்பு வால்நட்டு, பச்சை வால்நட்டு, அதையும் போடணும். இப்போ ஒரு 1/4 கப்பு கேஷ்யூ நட் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் எண்ணெய் விடாமல் லைட்டாக வறுத்து போட்டுருங்க. போட்டிங்கன்னா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த கேஷ்யூ நட்டை திரிக்கக்கூடாது. ஸோ அதையும் இந்த மாதிரி லைட்டாக வறுத்து இந்த பொடிச்சு வச்சுருக்கோம்ல, அதோட ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வால்நட்டு ஒரு கப்பு, கேஷ்யூ நட்டு 1/4 கப்பு தான் போட்டிருக்கேன். வால்நட் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வால்நட்டு பாருங்கள் எல்லாம் பெரிய பெரிய பீசஸாக இருக்குது. ஸோ இதை போட்டிங்கன்னா நம்ம லட்டாக பிடிக்க கஷ்டம். அதனால இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடுங்க. கையாலேயும் உடைக்கலாம். ஸோ இல்லாட்டா நைஃப் வச்சியும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள் நான் எப்படி ஒடிச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நான் உடைச்சிருக்கேன். நீங்கள் இதோடையும் சின்ன சின்ன பீசஸாக உடைக்கணுன்னா உடைச்சிடலாம். ஸோ இந்த வால்நட்டும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. குட் கொலஸ்ட்ரால்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இதை சாப்பிட்டீங்கன்னா. ஸோ அதனால தான் நான் வால்நட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் நல்லா பொடிச்சு வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். பொடிக்கக்கூடாது, நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிடணும். இந்த இதுக்கெல்லாம் ஒரு பைண்டிங்காக வர்றது டேட்ஸு தான். இனிப்பும் கொடுக்குறது அதுதான். டேட்ஸும் உடம்புக்கு நல்லது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ட்ரையாக இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பவுலில் போட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து விட்ருங்க. இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு கை போட்டோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்புறம் ஒரு 4 டு 5 கப்பு டேட்ஸ் எடுத்து வச்சிடணும்.
ஸோ அந்த டேட்ஸ் வந்து என்னென்னா நல்ல பெரிய பெரிய டேட்ஸ் சீடு இல்லாததை வாங்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இந்த டேட்ஸை மொத்தமாக நீங்கள் போட்டு மிக்சியில் அரைக்கக்கூடாது. ஏன்னா வந்து நல்லா அரையாது. ஒரு 10 பீஸாக போட்டு அரைங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 to 5 கப்பு டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த லட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இதில் நெய்யோ எதுவும் சேர்க்கலை, எல்லாமே உடம்புக்கு ஹெல்த்தியாக உள்ளதான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் பாருங்கள். இப்போ வந்து டேட்ஸை அரைச்சி வச்சுட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த டேட்ஸ் ஆட் பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து இந்த லட்டு பிடிக்கிற மாதிரி ஈஸியாக நம்ம பிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல தைரியமாக கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. எல்லா வகையான நட்ஸு, எள்ளு எல்லாமே உடம்புக்கு நல்லது தான். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு லட்டை நீங்கள் வீட்டில் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் நிறைய அளவு போட்டு தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து குறைச்சி கூட இதுலேருந்து பாதி அளவு போட்டு நீங்கள் செய்யலாம். ஆனால் இது வந்து நீங்கள் லட்டு பிடிச்ச பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வெளியில் வைக்க விடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இல்லைன்னா வெளியில் வச்சா கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் தேவையான போது எடுத்து எடுத்து சாப்பிட்டுடலாம், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நான் அது வந்து ஒரு 2-3 லட்டு உங்களுக்கு பிடிச்சி காணிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா இதான பிறகு நீங்கள் பிடிச்சி பார்க்கணும், லட்டு மாதிரி வருதான்னு சொல்லிட்டு பிடிக்கிறதுக்கு. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாகவும் இருக்கும் பிடிக்கிறதுக்கு. 2-3 தடவை இப்படி பிடிச்சா போதும், லட்டு மாதிரி நல்லா அழகாக ரவுண்டாக ஷேப்பாக வந்துடும். ஸோ பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிடிச்சிடுங்க. நல்ல இறுக்கி பிடிச்சிட்டிங்கன்னா உருந்தும் வராது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செய்துட்டு நல்லா பிடிச்சி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. தேவையான போது சாப்பிட்டுட்டு நீங்கள் உட்காந்துருக்கும் போது எதாவது சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு எதையாவது சாக்லேட்டு இது சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த ஹெல்த்தி லட்டை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. உடம்புக்கு ப்ரோட்டீனு எல்லாமே உங்களுக்கு உடம்போட சேருது. ஏன்னா எல்லா நட்ஸ் வகைகளும் சேர்ந்துருக்கு. நான் இதில் வந்து பிஸ்தா ஆட் பண்ணலை, நீங்கள் வந்து பிஸ்தாவும் இல்லை போட்டுடலாம். ஸோ பாருங்கள். ஸோ நான் இதில் வந்து எல்லா பூசணிக்காய் விதை, சூரியகாந்தி விதை, எள்ளு, தேங்காய், வால்நட்டு, பாதாம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். மணத்துக்கு ஏலக்காய் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி வச்சுருங்க. ஸோ இந்த லட்டு இப்போ ஒரு சூப்பரான ஹெல்த்தி லட்டு ரெடி ஆயாச்சு. இதை வந்து நீங்கள் வீட்டில் போய் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.